ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போது இந்த பதிவில் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திரக்காரர்களுடைய தொழில் அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தில், அதாவது இந்த 4 நட்சத்திரக்காரர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் அல்லது லக்னத்தில் ராகு அமைந்திருக்கும். ஸோ இவர்களுக்கு கன்னி லக்னமாகவோ அல்லது துலாம் லக்னமாகவோ அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லக்னாதிபதி கன்னியிலோ அல்லது லக்னாதிபதி துலாமிலோ அமைஞ்சிருக்கும். லக்னாதிபதியோட சுக்கிரன் அல்லது லக்னாதிபதியுடன் ராகு சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை இந்த 3ம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாவ தொடர்புகள் சொல்லும்போது 1ஆம் பாவம் 6ஆம் பாவ தொடர்பு பெற்றிருக்கும். 1ஆம் பாவம் 7ஆம் பாவ தொடர்புகளை பெற்றிருப்பார்கள் அல்லது 1, 6, 7ஆம் பாவ தொடர்புகளை பெற்றிருப்பார்கள். ஸோ இவர்கள் சந்திரனுடைய காரக தொழிலை எடுத்து நடத்துவதால் சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ சந்திரனுடைய காரகம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னும்போது லிக்யூடு ப்ரொடக்ஷன், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், பயோ அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி பால் தயிர் சார்ந்த தொழில்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் எது இருந்தாலும் செய்யலாம். வாட்டர் பிஸ்னஸ், ஃபுட் பிஸ்னஸ், உணவு சம்மந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இப்போ ரெஸ்டாரண்ட்டு, ஸோ மீன் வளர்ப்புத்துறை, அந்த மாதிரி ஹார்பரில், ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயம் இது செய்யலாம். ரைஸ் ஸ்டோர், அரிசி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எல்லா பொருட்களும் கிடைக்கும் அங்கே தான். ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் செய்யலாம். மரைன் ஜாப் கூட இவங்க பண்ணலாம். சீ ஃபுட்டு, ப்ரொஃபஷன் ஸ்டோர்ஸு, அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். விவசாயம் பண்ணலாம், ஆட்டு பண்ணை வச்சுருக்கலாம், மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, மீன் கடை வைக்கலாம், கறி கடை, ஹோட்டல், உணவு பதப்படுத்துதல், ஸோ விவசாயம், காய்கறி கடை, மளிகை கடை, டீ கடை, டீ ஷாப்பு, இந்த மாதிரி கடைகள் எல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஃப்ரூட் ஷாப்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பலரசக்கடை, ஸோ ஜூஸ் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்ட எல்லா தொழில்களும் சந்திரன். ஸோ இந்த தொழில்கள் எல்லாம் செய்வதால் இவங்க மேலும் சிறப்பு பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.